ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய பிப்ரவரி மாதமானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மிதுனராசி நேயர்களுக்கு கொடுக்க போகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் முக்கியமாக 2 நபர்களை நீங்கள் நம்பவே கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை நம்புறீங்க அப்படின்னா, அவங்க மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களானது எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம், எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், இந்த மாதிரியான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டினுடைய 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கிரகங்கள் தாங்க. நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும், தப்பான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான தன்மைகளோடு இருக்கும். அந்த தன்மைகளில் நீங்கள் அவங்க செயல்படும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, எப்போதும் போல் குரு பகவான் மிதுனத்தில் தான் இருக்க போகிறாரு. அதே போல் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் கடகத்தில் தான் இருக்கிறாரு. அதே போல் எப்போதும் போல் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கிறாரு. ஆனால் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே மகர ராசியில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க. மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமடைந்து இருக்கிறாரு. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறாங்க. மீனத்தில் எப்போதும் போல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த வரிசையில் பார்க்கும்பொழுது இந்த பிப்ரவரி மாதம் மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுனராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சேர்ந்திருக்க போகிறாரு. எப்போல இருந்துன்னா பிப்ரவரி 21 இருந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு போக போகிறாரு. ஸோ இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் எவ்வளவு சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலுமே கூட பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு அப்புறமா மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஒரு சில தீமைகளும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். என்னதான் உங்களுக்கு தீமைகள் நடந்தாலுமே கூட ஏராளமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. அதனால் ஏற்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கோங்க. ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதத்தில் வண்டி வாகனங்கள் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் தானே நீங்கள் இயக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன தான் உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், நானாக பைக் பயங்கரமாக ஓட்டுவேன், எதை கொடுத்தாலும் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட கவனமாக இருக்கணும். ஏன்னா யானைக்கும் அடிசு இருக்கும். எந்த ஒரு நேரமும் பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக இருக்காது. நேர காலங்கள் அப்படின்றது தவறிடுச்சு அப்படின்னா எல்லா ஆபத்துக்களும் சேரும். நம்ம என்னதான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே கூட நடந்து தான் ஆகும். அதனால் நீங்கள் என்ன தான் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சாலும் நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே போல் மிதுனராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்களோட கவனமாக இருங்க. ஏன்னா கூட பிறந்தவங்களுக்கு உரிய கிரகங்கள் எல்லாமே சரியில்லாத இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் நல்ல உறவுகளோட நல்ல ஒரு புரிதலோடு இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தப்பாக படலாம். அதனால் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளானது உருவாகும். ஸோ இந்த கருத்து வேறுபாடு அதிகமானுச்சு அப்படின்னா 2 பேர்த்துக்கும் பிரிவினைகள் கூட ஏற்பட்டுடும். அதாவது சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சகோதரியை குறிக்கக்கூடிய சுக்கிரன், இந்த 2 கிரகங்களுமே இந்த மாதத்தில் அஷ்டமத்தில் தான் இருக்கிறாங்க. அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது அவங்களால உங்களுக்கு ஆபத்துக்கள் தான் இருக்கும். 3ஆம் இடத்துல வேற கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ இளைய சகோதரிகளோட நிச்சயமாக ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அதாவது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சொத்து தகராறுகள் ஏற்படலாம். இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். பணப்பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கருத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இந்த குறைபாடு வரக்கூடிய சூழ்நிலைகளை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதேமாதிரி அவங்கள்ட்ட பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்குறதோ, வேறு யாருக்கும் நீங்கள் ஜாமீன் போட்டு கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா இது நேரம் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுடைய நல்ல ஒரு பாண்டிங்கை அதுக்கு எடுத்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் குறை நாட்கள் தானே இருக்குது, 15 நாள் தாண்டியாச்சு. மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த விஷயத்தை செய்யாமல் உங்களுடைய உறவுகளை நீங்கள் பலப்படுத்திக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதும் இருக்குது. மேலும் மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை இந்த டைமில் செய்யாதீங்க. ஏன்னா அரசாங்க ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த டைமில் கவனமாக இருக்கணும்.
குறிப்பாக எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அதே போல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக யார்ட்டையாவது நீங்கள் பிரச்சனைகள் வச்சுருக்கீங்க, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சுமூகமாக வந்து தீர்ந்து போகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாத்துக்கூடயுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில் அபிவிருத்தியானது ஏற்படும். அந்த அபிவிருத்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இழுபறியாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறப்போகுதுங்க. படிப்படியாக எல்லாம் மாறும். அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக நரம்பு, தலைவலி, மயக்கம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்களே வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய மனநிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா இருந்தும் மனசு வந்து சரியில்லை அப்படின்னாலுமே அதுவும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்கும். ஸோ அதனால் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். மேலும் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கும். நிறைய யோக பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகப்படியான யோக பலன்கள் அடையக்கூடிய ராசிகளில் முதல ராசிக்காரங்க வந்து இருக்க போகிறீங்க. ஆனால் யாருக்கிட்டேயுமே ஒரு சின்ன தகராறு கூட ஏற்படுத்திக்காதீங்க. அதே மாதிரி அந்த மன வருத்தத்தையும் வச்சுக்காதீங்க. யார்ட்டையாவது ஒருத்தட்ட அந்த வருத்தத்தையோ அல்லது ஒரு மனஸ்தாபத்தையோ நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குங்க. சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் ஏற்படாமல் தான் பார்த்துக்கணும். அப்படி ஒருவேளை சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட உங்களுடைய பெரிய அளவு சந்தோஷத்தை அது வந்து கெடுத்துடும். ஸோ உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோபதாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. இன்கேஸ் யார் மேலேயாவது உங்களுக்கு வருத்தங்கள் இருக்குன்னா கூட அதை வெளிப்படுத்தாதீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தான் போய் முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நடக்க போகுது இந்த காலகட்டத்தில். ஆனால் புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம். அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு அளவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த விஷயங்களை வேணால் செய்யலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள். சுய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் துணிஞ்சு எது செஞ்சீங்க அப்படின்னாலுமே நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் பயப்படாமல் தைரியமாக எதை வேணாலும் வந்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமானது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த உத்தியோகம் தான் ஒரு பலத்தையே கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அது வந்து இன்னொரு கை மாறி அது செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வந்து தன்னம்பிக்கை வந்து பிறக்கும். நம்மளால் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட முடியும், எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்தை ஒரு வேலை தான் எல்லாத்துக்கும் கொடுக்கும். அதனால் அந்த வேலையை வந்து தக்க வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டைமில் வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மன வருத்தங்களை வந்து ஏற்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மன வருத்தத்தை உங்களால் யாருக்கும் ஏற்படக்கூடாது. அதனால் அந்த விஷயத்தில் மிதுனராசினியர்கள் கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். தேவைக்கு ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பணவரவு ரொம்ப நல்லாவே இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேலைப்பளு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வேலைப்பளு உங்களுக்கு அப்படி ஒரு வேலை இருந்தாலுமே கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே படாதீங்க. அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அப்படின்றது கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா கிரகநிலைகள் அப்படி தான் இருக்குது. கல்வி பயிலக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் புதனும் சரி, ராகு, செவ்வாய் இவங்க எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க இந்த மாதம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வங்கள் கம்மியாகும். வெளிநாடுகளில் படிக்கிறவங்களுக்கு படிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். படிக்கலாமா வேணாமா, திரும்ப வந்துட்டு நம்ம ஊருக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட தயவு செஞ்சு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. படிப்பில் வந்து ஒரு பிடிவாதத்தை கொண்டு வாங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்லா படிக்க முடியும், வெற்றிகளை பார்க்க முடியும். ஸோ வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது. அதனால் மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிங்க அப்படின்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது உங்களுடைய மனநிலையும் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டைமில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு விட்டுட்டு வந்துடாதீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இழந்த மாதிரி ஆகிடும். ஸோ வெளியில் இருக்கக்கூடியவங்கள இந்த விஷயத்த பார்த்து நிதானமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் 10ல் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்றதுனால வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் கட்டாயமாக கொடுக்கத்தான் செய்வார். ஆனால் அதை நினச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குரு வந்து 2வது இடத்துல தான் இருக்கிறாரு. குரு 2க்கு வரும் பொழுது எல்லா விஷயங்களையுமே வந்து சரி பண்ணிவிடுவார். ஸோ எல்லாமே வந்து கிரக அமைப்புகளுக்கு இருப்பதான். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும், கொஞ்சம் காலம் போகட்டும், சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. கிரகநிலைகள் மாறும் பொழுது எல்லாமே வந்து மாறக்கூடியது தான். இந்த காலகட்டங்களில் மிதுனராசினியர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கணும், உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்துட்டு வாங்க. நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது, செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருக்கிறது, வெற்றிலை தீபம் போடுறது,
சண்முக கவசம் படிக்கிறது, கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுறது, கந்த புராணம், இந்த மாதிரி முருகனுக்குரிய விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது கட்டாயமாக நீங்களும் மாற்றங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களானது கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 8வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, பணவரவை கொடுப்பாரு. உங்களுடைய பாதுகாப்பு, ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக உங்களுக்கு எந்த முருகன் கோவில் இஷ்டமாக இருக்கோ, அறுபடையில் எங்கே போக முடியுமோ போயிட்டு வாங்க. எங்கேயுமே போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலேயே நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யலாம். நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? கட்டாயமாக மிதனராசி நேயர்களுக்கு இந்த பதிவு எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.